என் குழந்தைக்கு செல்போன்ல எல்லாமே தெரியும் என்று பெருமை பேசும் பெற்றோரா நீங்கள்? ஒரு வயசு கூட ஆகல, செல்போனை எப்படி பார்க்கறான் பாரு என்று ஆச்சரியப்படுகிறீர்களா? இது ஆச்சரியப்படுவதற்கான விஷயம் அல்ல, எச்சரிக்கப்பட வேண்டிய பிரச்சனை. கோவை அரசு மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த போதை மீட்பு மையத்தில் மாதந்தோறும் இன்டர்நெட் அடிக்ஷன் பிரிவில் 25 முதல் 30 குழந்தைகள் வரை சிகிச்சைக்கு வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் மாநிலம் முழுவதும் கலங்கரை என்ற பெயரில் அரசு மருத்துவமனைகளில் ஒருங்கிணைந்த போதை மீட்பு மையம் திறக்கப்பட்டது. கோவை அரசு மருத்துவமனையிலும் 20 படுக்கை வசதியுடன் இந்த மையம் தற்போது பயன்பாட்டில் உள்ளது. தொழில்நுட்பங்களால் மன ரீதியாக பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் மற்றும் சிகிச்சை ஆகியவை இந்த மையத்தில் வழங்கப்படுகிறது. கோவை அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவு மற்றும் மனநல பிரிவினர் இதற்கான சிகிச்சை அளிக்கிறார்கள். ஏராளமான குழந்தைகளுக்கு இங்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டுள்ளது. மொபைல், வீடியோ கேம்ஸ், இன்டர்நெட் பயன்பாடு என்ற பிரிவுகளில் மாதந்தோறும் 25 முதல் 30 குழந்தைகள் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். மெயினாக பார்த்தீங்கன்னா இது சின்ன குழந்தையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சாப்பாடு ஊட்ட முடியல, அழுகுது அப்படின்னா செல்ஃபோன் காமிச்சு விட்றாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா அந்த குழந்தைகிட்ட வந்து அதோட அடிக்ஷன் ஏற்படுத்தி திருப்பி அதையே பார்த்து அவங்க தூங்கும்போதும் சரி, அவங்க ஏதாவது யோசிக்கும் போதும் சரி, இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் தான் அவங்க மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அவங்களோட திங்கிங் ப்ராசஸையே டோட்டலாக கம்மி பண்ணிடும். அப்புறம் எதுவுமே வந்து அவங்க டைவர்ஸாக திங்க் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸோ அந்த வீடியோ வந்து அவங்க மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். விளையாடும் போதும் பிஹேவும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஒர்ஸ் என்னென்னா அவங்க லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லே போயிடும், பேசவே மாட்டாங்க, அந்த கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே பேசுவாங்க. ஸோ இது வந்து இமீடியட் ப்ராப்ளமும் வரும், லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீன் டைமை கட் பண்ணால் ஒழிய இந்த மாதிரி ஒரு பிரெயின் இஷ்யூஸ்லேருந்து அவங்களால வெளியில் வர முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து அன்ஃபில்டர்டு யூடியூப் பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. ஸோ எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ, வைலன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட டெசிஷன் மேக்கிங், அப்ட்ராக்ட் திங்கிங், அவங்க வந்து பொறுமையாக இருக்கிற வேண்டிய இடத்துல பொறுமையாக இல்லாமல் வைலண்ட் பிஹேவியர் தான் அவங்களுக்கு ஃபுல்லாக போய் சேரும். மெயினாக ஹார்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஓடும்போது விளையாடும்போது ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகும், தூங்கும்போது ஹார்ட் பீட் கம்மியாகும். இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் பார்க்கும்போது அவங்க எக்ஸைட் ஆகும்போது அன்னெசரியாக வந்து ஹார்ட்டோட வேலை ஜாஸ்தியாகிறதுனால வேர் அண்ட் டயர் ஜாஸ்தியாகும். ஸோ அப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் வந்து கண்ணு நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். கண்ணுக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் எல்லாரும் கண்ணாடி தான் போட்டுக்கிறாங்க இப்போ. ஸோ கண்ணு பாதிக்கும், ஹார்ட் பாதிக்கும், பிரெயின் பாதிக்கும். ஸோ நீங்களே இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? ஹார்ட்டும் பிரெயினும் தான் முக்கியம். பிரெயின் தான் மொத்த உடம்பையுமே இயக்குது, பிரெயினுக்கு சப்ளை கொடுக்குறது ஹார்ட்டு. இது ரெண்டுமே பாதிச்சிடுச்சுன்னா அட்லீஸ்ட் எல்லா உறுப்புமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவை அரசு மருத்துவமனையில் புதிதாக துவங்கப்பட்ட குழந்தைகளுக்கான மீட்பு மையத்தில் 2 படுக்கை குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட்டது. இதில் 100 முதல் 200 மாணவர்களுக்கு கவுன்சிலிங் அளிக்கப்பட்டுள்ளது. இங்கு தங்கி சிகிச்சை பெற்றவர்கள் குறைவு என்றாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள். குழந்தைகளை கவனமுடன் கையாள வேண்டும் என கூறுகிறார் பெற்றோரான சங்கீதா. குழந்தைங்க ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸில் கொடுக்கலாம். இப்போ அவங்க ஸ்கூல் முடிச்சு வராங்க அப்படின்னா அவங்கள எங்கேஜிங்காக வச்சுருந்தாலே அவங்க ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். கரிக்குலராக இல்லை நம்ம வீட்லேயே இருக்கோம்னா நிறைய விஷயம் வந்து அவங்கள எப்படி நம்ம எங்கேஜாக வச்சுக்கிறதுன்னு நம்மளும் கூட இருந்து பண்ணும்போது மேக்ஸிமம் அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. வேற ஏதாச்சும் ஃபோன் இல்லாமல் நம்ம கையில் ஏதாச்சும் பசில் மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுக்கும்போதே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவாய்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செல்போன் பயன்பாடும் கட்டற்ற இணையதள வசதிகளும் பெருகிவிட்ட இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கும் செல்போன் அடிக்ஷனை தடுப்பதில் பெற்றோர் தீவிர கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம்.